ஞான கண்ணால் உன்னை பார்த்து, ஞான கண்ணால் உன்னை பார்த்து அடையும் சுகமோ அழியாதிருக்கும். உள்ளொளி பெருகே உன்முகம் தெரியே, உள்ளொளி பெருகே உன்முகம் தெரிய, என் மனம் மகிழ்ந்ததே, அதில் உன் உள்ளம் புரிந்ததே. ஓம் சாந்தி. 2/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பழைய தூய்மையற்ற உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பது அவசியமாகும். ஏனெனில் நீங்கள் தூய்மை ஆக வேண்டும். உங்கள் ஸ்திதி உயரும் பொழுது அனைவருக்கும் நன்மை ஏற்படுகின்றது. கேள்வி: ஓர் ஆத்மாவே தனது மிக மோசமான எதிரியும் தனது மிகச் சிறந்த நண்பரும் என கூறப்படுகின்றது. உண்மையான நட்பு என்றால் என்ன? பதில்: சதா ஒரே ஒரு தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதே உண்மையான நட்பாகும். உண்மையான நட்பு என்றால் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்து தூய்மையாகி முழு ஆஸ்தியையும் தந்தையிடம் இருந்து கோருவதாகும். தந்தை மாத்திரமே இந்த நட்பை உருவாக்குவதற்கான வழியை உங்களுக்கு கூறுகின்றார். சங்கம யுகத்திலேயே ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் சொந்த சிறந்த நண்பர் ஆகுகின்றீர்கள். பாடல்: நீங்கள் இரவை உறங்குவதிலும் பகலை உண்பதிலும் கழித்தீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. புகழுக்கும் பூஜிப்பதற்கும் தகுதியுடையவர் ஆகுவதற்கு உண்மையான வைஷ்ணவர்கள் ஆகுங்கள். தூய உணவை உண்பதுடன் நீங்கள் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். உங்கள் அதி பெறுமதியான வாழ்க்கையில் ஏனைய பலருக்கும் சேவை செய்து அவர்களின் வாழ்க்கைகளை மேன்மையானது ஆக்குங்கள். 2. ஆத்மாவான உங்கள் ஒளி அதிகரிக்கும் வகையில் தந்தையுடன் அத்தகைய யோகத்தை செய்யுங்கள். உங்கள் ஒளியை மங்கச் செய்யும் எந்த பாவச் செயலையும் செய்யாதீர்கள். உங்கள் சொந்த நண்பர் ஆகுங்கள். நீங்கள் உங்களின் ஆதி ஸ்திதி என்ற ஆசனத்தில் ஸ்திரமாக இருப்பதன் மூலம் பாதகமான சூழ்நிலைகளை வெற்றி கொள்ளும் மாஸ்டர் படைப்பவர் ஆகுவீர்களாக. பாதகமான சூழ்நிலைகள் சடப்பொருளின் ஊடாக வருகின்றன. எனவே ஒரு சூழ்நிலை என்பது படைப்பாகும். நீங்கள் உங்களின் சொந்த ஸ்திதியுடன் ஒரு படைப்பவர் ஆவீர்கள். ஒரு மாஸ்டர் படைப்பவர் அல்லது மாஸ்டர் சர்வசக்திவானால் தோல்வியடைய முடியாது. அது அசாத்தியமானது. ஒருவர் தனது ஆசனத்தை விட்டு நீங்கும் போதே அவர் தோல்வியடைய முடியும். உங்களின் ஆசனத்தை விட்டு நீங்குதல் என்றால் சக்தி அற்றவர் ஆகுதல் என்று அர்த்தம். நீங்கள் உங்களின் ஆசனத்தில் ஸ்திரமாக இருப்பதன் அடிப்படையில் இயல்பாகவே சக்தியை பெறுவீர்கள். தமது ஆசனத்தில் இருந்து கீழே இறங்குபவர்கள் மாயையின் தூசிக்குள் சென்று விடுகின்றார்கள். மரணித்து வாழுகின்ற பிறப்பை எடுத்துள்ள பாப்தாதாவின் அதி அன்பிற்குரிய பிராமண குழந்தைகளால் ஒருபோதும் சரீர உணர்வெனும் களிமண்ணில் விளையாட முடியாது. திட சங்கற்பம் கடும் சம்ஸ்காரங்களை மெழுகை போல் உருகச் செய்துவிடும். அவ்யக்த சமிக்ஞை ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றியாளர்களாக இருங்கள். நீங்கள் இந்த ஞான சொரூபமாக இருப்பதைப் போல் அன்பு சொரூபம் ஆகுங்கள்.
இந்த ஞானமும் அன்பும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த ஞானம் விதை, அன்பு தண்ணீராகும். விதைக்கு நீர் கிடைக்காவிட்டால் அதனால் பழத்தை தர முடியாது. இந்த ஞானத்துடன் கூடவே இதயத்தில் அன்பு இருந்தால் நீங்கள் பேறு என்ற பழத்தை பெறுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. எனக்கு உயர்ந்த ஞானம் தந்த தந்தையே, உங்களை அடைந்தேன், முழு உலகத்தை அடைந்தேன். எனக்கு உயர்ந்த ஞானம் தந்த தந்தையே, உங்களை அடைந்தேன், முழு உலகத்தை அடைந்தேன். ஞான சூரியன் உந்தன் உதயத்தால் மொட்டான நான் இதழை விரிக்கின்றேன். ஞான முத்தை எடுக்கும் போது, ஞான முத்தை எடுக்கும் போது தூய்மையான அன்னம் ஆகிறேன். சத்குரு நீயிட்ட ஞான கண்மையால், சத்குரு நீயிட்ட ஞான கண்மையால் இருளும் அகன்றதே, அதில் வழியும் பிறந்ததே.